ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி சட்னி. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு 5 தக்காளி, 8 to 10 மிளகாய் வத்தல், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் பல்லாரி, ஒரு பல்லாரியை நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா, அந்த தக்காளியோட புளிப்புக்கு ஏற்றால உரப்பும் உப்பும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், 2 நாள் அப்படியே இருக்கும். ட்ராவல் டைமில் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.